Alhamdulillah Rabbil Alamin wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Iqra bismi rabbikal ladzi khalaq khalaqal insana min 'alaq. وكان النبي صلى الله عليه وسلم الدنيا خلقت لكم وأنتم خلقتم للآخرة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானிலே முதல் பத்திலே கிடைக்கிற ரஹ்மத்துக்களை நிறைவாக நமக்கு கிடைக்க செய்திடுவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் வைத்திருக்கிற நோன்பையும் நாம் செய்திருக்கிற இபாதத்துக்களையும் அல்லாஹ் ஏற்று நிறைவான கூலியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்கிடுவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்தை அறிந்த ரப்பல் ஆலமீன் நம்முடைய எண்ணங்களில் இருக்கிற எல்லா தேவைகளையும் நிறைவாக நிறைவேற்றி தந்திடுவானாக என்று துஆ செய்தவனாக, குர்ஆன் கூறும் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் என்றொரு தலையங்கம், அதன் கீழே ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். குர்ஆனினுடைய முதல் துவக்க வசனமே இரண்டையும் சேர்த்து பேசுகிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக், ரப்பின் பெயரோடு நீங்கள் படியுங்கள், தன்னோடு ரப்பை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது மெய்ஞானம். ஹலக்கல் இன்சான மின் அலக், எப்படி மனிதன் உருவாகிறான் என்று கருவின் அற்புதத்தை பற்றி அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான் விஞ்ஞானமாய். குர்ஆனின் முதல் வசனமே இன்னும் சுருங்க சொன்ன தன்னை அறிவதற்கு பெயர் மெய்ஞானம், தன் புறத்தை அறிவதற்கு பெயர் விஞ்ஞானம். ஒரு மனிதன் தன்னைத்தானே அறிந்து கொள்ளுதல், தன்னை சுற்றி இருக்கிற பொருட்களை அறிந்து கொள்ளுதல். நாம் தெரிந்தாலும் தெரியவில்லை என்றாலும் விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே வருகிறது. விஞ்ஞானத்தை குறித்து இந்த சமூகத்திற்கு பாடத்தின் வழியாக, கல்லூரிகளின் வழியாக பல்வேறு கருத்துக்கள் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் மெய்ஞானத்தை பெறுவதற்கு என்ன வழி என்று சொல்லித் தருகிற காலேஜுகள் இல்லை. அன்பிற்குரியவர்களே, தன்னை யார் மன் அரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரஃப ரப்பா, தன்னை யார் அறிகிறாரோ அவர்தான் தன்னுடைய ரப்பை அறிய முடியும். முதலில் நான் யார் என்று தெரிந்தால் தான் என் ரப்போடு எனக்கு இருக்கிற நெருக்கம் என்ன என்று தெரியும். அதனால் குர்ஆன் விஞ்ஞானத்தையும் பேசுகிறது, மெய்ஞானத்தையும் பேசுகிறது. குர்ஆன் தொடாத துறைகளே இல்லை. அன்பிற்குரியவர்களே, குர்ஆனுக்குள்ளே நுழைந்து பார்த்தால் விஞ்ஞானம் குறித்து எத்தனை வகையான விஞ்ஞானங்கள் இருக்கிறதோ, கருத்துக்கள் இருக்கிறதோ, அது முழுவதையும் குர்ஆன் எளிமையாக அழகாக சொல்லித் தரும். இவர்கள் 1000 மில்லியன் டாலர் செலவழித்து எடுத்த ரகசியங்களை கூட குர்ஆன் ரொம்ப தெளிவாக அழகாக எடுத்து பேசும். ஒரே மறை, உலக பொதுமறை, கியாமத் வரை என்ன நடக்குமோ அது முழுவதையும் தனக்குள் வைத்திருக்கிற மறை. இதை முதல்ல இந்த இஸ்லாமிய சமுதாயம் உணர்ந்தாக வேண்டும். குர்ஆன் இன்றைக்கு உலகம் பேசுகிறது பிக் பேங் தியரி என்று உலகம் பேசுகிறது. மகா வெடிப்பு கோட்பாடு. வானம் பூமி எல்லாம் ஒன்றாகத்தான் இருந்தது, ஒரு வெடிப்பு ஏற்பட்டது, புகை மண்டலமாக இருந்தது, சூரியன் தனியாக, சந்திரன் தனியாக, பூமி தனியாக பிளந்தது. இன்றைய விஞ்ஞானம் பேசுகிறது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், அன்ன ஸமாவாத்தி வல் அர்த கானத்தா ரத்தகா ஃபஃபதக்னாஹுமா,
சூரிய இயக்கத்தை பற்றி குர்ஆன் பேசுகிறது. சூரியன் இயக்கிக் கொண்டிருக்கிறது, ஒரு நாள் வரும் அது இயக்கத்தை நிறுத்திவிடும், உலகம் அழிந்துவிடும். வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா, குறிப்பிட்ட எல்லையை நோக்கி சூரியன் நகர்ந்து கொண்டிருக்கிறது, மில்கி வேயை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, அது முடிந்து போகும் என்று குர்ஆன் பேசுகிறது. இதுல என்ன அதிசயம்னா, சூரியனுக்கு பயன்படுத்துகிற வார்த்தையை அல்லாஹ் சந்திரனுக்கு ஒரு நாளும் பயன்படுத்தவில்லை, சந்திரனுக்கு பயன்படுத்திய வார்த்தையை அல்லாஹ் சூரியனுக்கு பயன்படுத்தவில்லை. சூரியனை குறித்து எங்கெல்லாம் அல்லாஹ் பேசுகிறானோ அங்கே லியா என்கிறான். ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ லியா வல் கமர நூரா. சந்திரனை பற்றி பேசுகிற போதெல்லாம் நூர் என்று சொல்லுவான், சூரியனை பற்றி பேசுகிற போதெல்லாம் லியா என்று சொல்லுவான். லியா என்றால் தானே உற்பத்தி செய்து கொள்ளுதல், பகலை தானே உருவாக்கிக் கொள்ளுதல், வெப்பத்தை தானே உருவாக்கிக் கொள்ளக்கூடியதற்கு பேர் லியா. சொந்தமாக பிரகாசம் கொடுத்தல். நூர் என்றால் இன்னொன்றிலிருந்து வாங்கி கொடுத்தல். சுவிட்சியை போட்ட லைட் எரியும், இந்த லைட்டுக்கு பேர் நூர். இது தானே இயங்க, இன்னொன்றை கற்றினால் இயங்கும். மின்சாரம் பாய்ந்தல் பிரகாசம் தரும், இதற்கு பெயர் நூர். சந்திரனும் இப்படித்தான் சூரியனிலிருந்து பிரகாசத்தை பெற்று இரவு நேரங்களிலே வெளிச்சம் தருகிறது. அதனால் இது நூர் என்கிறான். எங்கெல்லாம் அல்லாஹ் சந்திரனை பேசுகிறானோ அங்கெல்லாம் நூர் என்று பேசுவான், எங்கெல்லாம் சூரியனை பேசுகிறானோ அங்கெல்லாம் தியா என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் எவ்வளவு பேசுகிறது. வான மண்டலங்கள் இன்றைக்கு விரிவடைந்து கொண்டே செல்கிறது என்று சொல்கிறது விஞ்ஞானம். வான வீதிகள் விரிவடைகிறது, பூமி விரிவடைகிறது, வான வீதிகள் விரிவடைகிறது. இதை பத்தி பார்த்தோம்னா குர்ஆனுக்குள்ள அதிசயமாக இருக்கிறது. அன்ன ஸமாக பனைனாக பிஐதி வ இன்னா லமுஸூன். வானத்தை என் கையால் நான் படைத்தேன், தூணில்லாமல் படைத்த இந்த வானத்தை நானே விசாலப்படுத்துகிறேன் என்கிறான் அல்லாஹ். வான வீதிகள் அதிகரித்துக் கொண்டுதான் போகும், விசாலமாகிக் கொண்டுதான் போகும் என்று குர்ஆன் 1400 ஆண்டுகளில் வானத்தை அண்ணாந்து பார்த்த அந்த நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறான். எவ்வளவு பேசுகிறான் குர்ஆனுக்குள்ளே விஞ்ஞானம். மழை நீர் மேலிருந்து இறங்குகிறது, இந்த மழை நீரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டு வைத்தானா? எப்படி இறங்குகிறது மழை நீர்? வன்சல்னா மினஸ் ஸமாஇ மாஅம் பிகத்ர். மழை தண்ணீரை நான் அளவோடு தான் நாம் இறக்கி வைக்கிறோம்ங்கிறான். இங்கிருந்து எவ்வளவு மேல போச்சோ அதுதான் கீழே இறங்குங்கிறான். மேகமாய் இங்கிருந்து மழை நீர் எவ்வளவு மேலே சென்றதோ அதே அளவுக்கு நாம் இறக்கி தருகிறோம். அதற்கான மடக்குகளை எல்லாம் வைத்திருக்கிறான். ஒரு பெரும் வேலைகள் அல்லாஹ்வினுடைய குதிரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. விஞ்ஞானம் சொல்லுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகளுக்கு பேசி காட்டுகிறான். வானத்துக்கு எதையும் பிடித்து வைக்க தெரியாது. வஸ்ஸமாஇ தாத்திர் ரஜா. இங்கிருந்து எது போகிறதோ அதை அப்படியே திருப்பி அனுப்புகிற ஆற்றல் வானுக்கு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம சேட்டலைட் வழியாக இங்கிருந்து அனுப்புவோம், அது திருப்பி அனுப்பும். திருப்பி அனுப்புகிற ஆற்றல் வானுக்கு இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஸ்ஸமாஇ தாத்திர் ரஜா என்று பேசுகிறான். விஞ்ஞானம் சொல்லுகிற அத்தனையும் குர்ஆன் பேசுகிறார். பூமியை பற்றி, பூமி உருண்டையா இருக்கு, வல்லல்ல பாததாலிக்க தஹாஹா. செங்கோலியினுடைய முட்டையை போன்று நீ சொல்ற 23 டிகிரி கொஞ்சம் தள்ளி பூமி சுற்றி கொண்டிருக்கிறது. முட்டையை கொண்டிருக்கிறது பூமி. அது தட்டையாக இல்லை இல்லையா? கலிலியோ தட்டையாக இருக்கிறது என்று சொன்ன காரணத்தினால், கலிலியோ தட்டை இல்லை உருண்டை என்று சொன்ன காரணத்தினால் சிறைக்கு சென்றார். வேற வழி இல்லாம மதம் வேறாக இருந்தது, அறிவியல் வேறாக இருந்தது. சீசருக்கு கொடுக்க வேண்டியதை சீசருக்கு கொடுங்கள், ஜீசஸுக்கு கொடுக்க வேண்டியதை ஜீசஸுக்கு கொடுங்கள். மதம் வேறு அறிவியல் வேறு என்று பேசிக் கொண்டிருந்த காலத்தில் மதமும் அறிவியலும் ஒன்றுதான் என்று பேசிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆனா விஞ்ஞான கருத்துக்கள் எவ்வளவு இருக்கிறது என்று இன்றைக்கு எத்தனை பேர்கள் கொண்டு வந்து நம்முடைய சமூகத்தில் எடுத்து முன்வைக்கிறோம். அல்லாஹ் அக்பர். மலைகளை அல்லாஹ் சொல்லுகிற போது நாம் அதை நட்டு வைத்திருக்கிறோம் என்கிறார். சொல்லும் போது அல்லாஹ் அழகாக சொல்லுவான். மலைகள் மட்டும் இல்லை என்றால்
71% தண்ணி, 29% தரைப்பரப்பு. இந்த தண்ணீரிலே தரைப்பரப்பு இருக்கிற போது வைப்ரேஷன் வந்துவிடும். அதற்காக அல்லாஹ் சொல்லுகிறான், மலைகளை ஆணிகளை போட்டு நாம் அடித்து இந்த பூமியை ஸ்ட்ராங் பண்ணி இருக்கிறோம். இவ்வளவு நாளைக்கு முன்னாடி விஞ்ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய இளைய சிறு பிள்ளைகள் கூட படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது காபத்துல்லாவை சுற்றிலும் நிறைய மலைகள். என்ன காரணம்னா, உலகத்தில் முதலில் படைக்கப்பட்ட பூமி காபா. அப்ப தண்ணீரை முதல்ல வைக்கும் போது பயங்கர வைப்ரேஷன். அதனால சுற்றிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலைகளை போட்டு அந்த காபாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தினுடைய மையப்பகுதியாக ஆக்கியதை குர்ஆன் பேசுகிறது. குர்ஆன் எதை விட்டு வைத்தது? கடலை குறித்து. சூரியனிலிருந்து தண்ணீரில் அந்த சூரிய வெப்பம் பட்டால் சூரியனுடைய ஒளி எங்கே படுகிறதோ 7 நிறங்களாக பிரியும் இல்லையா? இந்த வானவில்லின் நிறங்கள் 7ஆக பிரியும். சூரியனுடைய தண்ணீர் கடலுக்குள்ளே படுகிற போது இப்படித்தான் நிறங்கள் பிரதிபலிக்கும். கொஞ்சம் ஒரு 30 அடி சிவப்பாக, அதுக்கு கீழே மஞ்சளாக, நீலமாக, கருப்பாக, அலைகளையாய் நிறங்கள் உள்ளே செல்லுகிறது. விஞ்ஞானம் சொல்லுது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அவ்வளவு அழகா பேசுவான். அன்பிற்குரியவர்களே, ஃபீ பஹரில் லுஜ்ஜின் யக்ஷாபு மௌஜுன் மின் ஃபௌகிஹி மௌஜுன் மின் ஃபௌகிஹி ஸஹாப் லுலுமாத்துன் பஅதுஹா ஃபௌக பஅத் இதா அக்ரஜ யதஹு லம் யகத் யராஹா மல் லம் யஜஅலில்லாஹு லஹு நூரன் ஃபலா ஃபமா லஹு மின் நூர். சொல்றான் அல்லாஹ். கையை உள்ள விட்டா தெரியாதா? பூமி இருட்டாக இருக்கும். அதிலிருந்து மீன்கள் மின்சாரத்தை எடுத்து வாடுகிறது. இப்ப தண்ணீரில் இருந்து மின்சாரம் எடுக்க முடியும். குர்ஆன் பேசுகிறது. இன்றைய விஞ்ஞானம் பேசுவதை, விஞ்ஞானம் செய்வதை குர்ஆன் பேசுகிறது. ஹதா அதுவும் ஃபுராத் ஹதா பில்ஹுல் முஜாஜ். மத்திய தரைக்கடல். நீங்கள் எல்லாம் சென்று வந்தவர்களுக்கு தெரியும். மிஸ்ர், ஈஜிப்ட், மத்திய தரைக்கடலிலே பார்த்தால் ஒரு பக்கம் தண்ணீர் இனிப்பாக இருக்கிறது கடலில், ஒரு பக்கம் உப்பாக இருக்கிறது. அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் மிஸ்ருக்கு போனாங்களா? மத்திய தரைக்கடலை பெருமானார் பார்த்தார்களா? கடல் பயணம் செய்தார்களா? கண்மணி ரசூலுல்லாஹ். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கடலை நாம் 2 பகுதிகளாக வைத்திருக்கிறோம். அதுவும் ஃபுராத் ஹதா பில்ஹுல் முஜாஜ். எவ்வளவு பேசுகிறது குர்ஆன். இந்த உம்மத்திற்கு ஏராளமான கருத்துக்களை விஞ்ஞான வழியில் எடுத்து சொல்கிறார். ஈக்களை பற்றி ஒரு ஈயை கூட மனிதன் படைக்க முடியாது. அப்ப ஈயை ஆய்வு செய் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். ஈக்கு மொத்தம் எத்தனை கால் இருக்கும்? அதான் சொல்லுங்களேன். எத்தனை? 6 கால். மாஷா அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, 6 கால்களை கொண்டு ஈயை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான். அதன் ஒரு இறகிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் நோயையும், இன்னொரு இறகிலே அல்லாஹ் மருந்தையும் வைத்து அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதன் அதிசயம் அனாதியானது. ஈக்களின் தலைமையாக இருக்கக்கூடிய தேன் ஈ, மத்த ஈ மாதிரி அசிங்கங்களில் அமராது இந்த தேன் ஈ. தேனி ஃபசுலுகி இலா சுபல ரப்பிகி துலுலா. தேனியை பற்றி அல்லாஹ் ஒரு சூறாவுக்கே பேர் வைத்திருக்கிறான். தேனி அசிங்கங்களில் அமராது. நிரந்தரமாக வாழ்க்கையில் 500 ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போகாத தேனை அது எப்படி உற்பத்தி செய்கிறது? குர்ஆன் பேசுகிறது. எத்தனை பூக்களில் இருந்து எடுத்து வருகிறது, அதை எப்படி சேதம் செய்கிறது, எங்க கொண்டு போய் விட்டானோ தன்னுடைய இனத்திற்கும் கூட்டுக்கும் தானே பறந்து வந்துவிடும். நம்மால கொண்டு போய் விட்டுட்டோம்னா அட்ரஸ் கேட்டுட்டு இருக்காரு 50 வயசுல இல்லையா? இங்கதானே வந்த மாதிரி தெரியுது. ஒரு ஆள் அட்ரஸ் தேடி வந்த போது இங்க ஒரு மழை இருந்துச்சு, ஒரு மழையவே காணாங்க, மழையவே காணாங்கிறார். வேற தெருவில் வந்து நின்றுகிட்டு. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்த்தோம். ஆனால் அதற்கு என்ன பைபாஸ் தெரியும், அதற்கு என்ன ரூட் தெரியும்? 200 மைல்களுக்கு அப்பால் கொண்டு போய் தேனியை விட்டுவிட்டால் அதன் ஜீனிலேயே, மரபணுவிலேயே அல்லாஹ் நேர்வழியை இணைத்திருக்கிறான். தன் கூட்டை நோக்கி தானே பறந்து வந்துவிடும். அவ்வளவு அற்புதம். அல்லாஹு அக்பர். இதுல என்ன அதிசயம் என்னன்னா, இதுவரைக்கும் கண்டுபிடித்ததை பற்றி நாம் பேசுகிறோம். கண்டுபிடிக்காத அதிசயங்கள், குர்ஆன் பேசிய அதிசயங்கள். இன்னும் குளோனிங் சக்சஸ் ஆகல, ஆனால் குளோனிங் முடியும் என்று குர்ஆன் சொல்கிறது.
வல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். மனிதனால் படைக்க முடியுமா என்றால் முடியும், குர்ஆன் பேசுகிறது. ஆனால் அல்லாஹ் தான் அழகிய படைப்பாளி இல்லையா? அதற்கு என்ன ஆதாரமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் படைத்தார்கள், பொருளை உருவாக்கினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் படைத்தார்கள் வவ்வால். ஆனா என்ன பிரச்சனைன்னா உள்ள போறதும் வெளியே வர்றது ஒரே பொருளா போச்சு. இந்த மனிதனுக்கு உள்ளே போவது ஒன்று, வெளியே வருகிற இடம் வேறொன்று. ஆனால் வவ்வாலுக்கு ரெண்டுமே ஒன்றுதான். காரணம் மனித கையால் படைக்கப்பட்டது இல்லையா? அப்ப அல்லாஹ் அஹ்ஸனுல் காலிகீன், மனிதனால் படைக்க முடியும், ஒரு காலத்தில் நடக்கும். ஆனால் அல்லாஹ்வை போன்று அழகாய் அற்புதமாய் படைக்க முடியாது. குர்ஆன் பேசுகிறது. இதுவரைக்கும் என்ன விஞ்ஞானம் கண்டுபிடிக்கல. விஞ்ஞானம் என்ன 7 வானத்துக்குள்ளேயே வரல. 7 வானத்துக்குள்ளே வானங்கள் அடுக்கடுக்காக இருக்கிறது என்று குர்ஆன் பேசுகிறது. தபக்காத்துகளாக இருக்கிறது என்று பேசுகிறது. இன்னும் விஞ்ஞானம் ஜின்களுக்குள் வரவில்லை, இன்னும் விஞ்ஞானம் மலக்குகளுக்குள் வரவில்லை. அற்புதமான படைப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் விஞ்ஞானம் அதற்குள் நுழைந்து ஆய்வுகளை மேற்கொள்ளவில்லை. இதெல்லாம் தாண்டி எவ்வளவு பேசுகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, விஞ்ஞான செய்திகளாக இன்னும் மனிதன் தொட்டு பார்க்காத நிறைய விஷயங்களை குர்ஆன் சொல்லிக் கொடுக்கிறது. இதெல்லாம் இருக்குது, நீங்க நம்பித்தான் ஆகணும். யாஜூஜ் மாஜூஜ் வருவார்கள். நீங்க யாஜூஜ் மாஜூஜுக்குள்ளே வரல. அவர்கள் ஆக படைப்பிலே சிறிதாக இருப்பார்கள். ஆக சின்ன படைப்பு யாஜூஜ் மாஜூஜ் உலகத்திலேயே. அவர்கள் ஒரு இடத்திற்கு சென்றால் அந்த இடத்தையே தோம்சம் செய்வார்கள். குர்ஆன் பேசுகிறது. அந்த இடத்தையே அவர்கள் தோம்சம் செய்வார்கள். அல்லாஹ் அக்பர். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறது அன்புக்குரியவர்களே? இந்த விஞ்ஞானத்திற்குள்ளே இஸ்லாம் இன்னும் இஸ்லாமியர்கள் முழுமையாக நுழையவில்லை. ஒரு பக்கம் பார்த்தால் விஞ்ஞானம் குறித்து நிறைய குர்ஆன் பேசுகிறது. பூச்சி இனங்களை குறித்து பேசுகிறது, மருத்துவம் குறித்து பேசுகிறது எல்லாம். இன்னொரு பக்கம் மெய்ஞானம். அல்லாஹ் அக்பர். இந்த மெய்ஞானம் எப்படி உருவாகும்? நாம நினைச்சாலும் நினைக்கணும்னாலும் விஞ்ஞான கருத்துக்கள் கொண்டு வந்து நமக்குள் குவிக்கப்படுகிறது இல்லையா? செல்போன் சம்பந்தமா சின்ன பையன்கிட்ட கொடுத்தாலும் அழகா சொல்லிடுவான். நம்மை விட தெளிவாக இருக்கிறார். நம்மை விட தெளிவாக அண்ணன் வேலை. வாட்ஸ்அப்ல என்ன செய்யலாம், பேஸ்புக்ல என்ன செய்யலாம், ட்விட்டர்ல என்ன செய்யலாம், எப்படி போன் பண்ணலாம், எப்படி எடுக்கலாம், தகப்பனாருக்கு புள்ளை கற்றுக் கொடுக்கிறார். விஞ்ஞானம் தெரிந்தாலும் தெரியவில்லை என்றாலும் நமக்குள்ளே வந்து நுழைந்து கொள்ளும். தேவையான அளவு நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மெஞ்ஞானத்தை பெறுவதற்கு சில பயிற்சிகள் வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த பயிற்சிகளை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். விஞ்ஞானம் வேண்டுமானால் முதல்ல முஜாலசத்து அஹ்லில் கைர், நல்லோர்களின் தொடர்பு வேண்டும். இல்லை என்றால் ஞானம் பெற முடியாது. சஹாபாக்களுக்கு ஞானம் எதனால் கிடைத்தது? ரசூல் என்ற தொடர்பால் கிடைத்தது. நல்லோர்களின் தொடர்பை கொண்டுதான் ஒரு மனிதன் நல்லவனாக மாற முடியும் இல்லையா? ஒவ்வொரு பொருளும் தொடர்பை வைத்துத்தான் மதிப்பை பெறுகிறது. டைல்ஸ், இதே டைல்ஸ் நான் பள்ளிவாசலுக்கு போட்டிருக்க டைல்ஸ் பாத்ரூம்ல இருக்கு. அதுவும் 150 ரூபா தான், இதுவும் 150 ரூபா தான். ஆனால் அங்கே செல்லுகிற போது செருப்பு போடாமல் செல்ல முடியாது. பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது செருப்பு போட்டுட்டு வர முடியாது இல்லையா? எல்லாம் ஒன்றுதான். ஆனால் இருக்கிற இடத்தை பொறுத்து மதிப்பையும் மரியாதையும் பெறுகிறது. இதை போன்றுதான் முஜாலசத்து அஹ்லில் கைர், நல்லோர்களோடு நாம் சேர்ந்திருக்கிற போது விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி தானாய் கிடைத்துவிடும். அபூதாவூத், இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, சுன்னத்தை நிலைநாட்டுவதில் அவர்களுக்கு நிகர் உலகத்தில் யாரும் இல்லை. கடற்கரை ஓரமா நடந்து போயிட்டு இருப்பாங்க. கப்பல் கடல் ஓரத்தில் நிற்கும். கப்பல் எங்க நிற்கும்? நீங்க தான் சொல்லணும். நடுக்கடல்ல கப்பல் நிற்கும். இவர் இங்க கப்பல்ல ஒரு ஆள் தும்பி அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார். கப்பல்ல தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அந்த குரல் கேட்கிறது, அல்ஹம்துலில்லாஹ்வின் குரல் கேட்கிறது. ஒரு போட் எடுத்துட்டு போய், ஒரு தீனார் செலவழிச்சு ஒரு போட் எடுத்துட்டு போய், யார் தும்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்க அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட போய் இரஹமக்குமுல்லாஹ்,
தும்பியதை கேட்டு அல்ஹம்துலில்லாஹ்வை கேட்டால் கண்மணி நாயகம் இரஹமுக்குமுல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே நான் சொல்ல வந்தேன். அன்று இரவே கண்மணி நாயகம் கனவிலே தோன்றி ஒரு இரஹமுக்குமுல்லாஹ்வை சொல்லி சொர்க்கத்தை வாங்கி கொண்டாய் அபூ தாவூத் என்றார்கள். இந்த அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்பிற்குரியவர்களே, இந்த அபூ தாவூத் 5 லட்சம் ஹதீசுகளை மனனம் செய்து அந்த 5 லட்சம் ஹதீசுகளில் இருந்து வாழ்க்கைக்கு தேவை 4 ஹதீஸ் போதும் என்று சொல்லுகிறார்கள். 5 லட்சம் ஹதீஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு வாழ்க்கைக்கு 4 ஹதீஸ் போகும். இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்ததே. ஹுஸ்னுல் இஸ்லாமில் மர்இ தர்க்குமா லா யஅனி, இஸ்லாத்திலேயே சிறந்தது தேவையற்ற விஷயங்களை விட்டு விடுவது. உண்மையான முஃமின் யார் தெரியுமா? லா யகூனுல் முஃமினு முஃமினன், ஒரு மனிதன் தனக்கு பிரியப்பட்டதை தன் தோழனுக்கு பிரியப்படாத வரை அவன் முஃமினாக ஆக முடியாது. தனக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் தன்னுடைய தோழனுக்கு பிரியப்படணும், இல்லாட்டி அவன் முஃமினாக ஆக முடியாது. அல் ஹலால் பையினுன் வல் ஹராம் பையின், ஹலால் தெளிவாக இருக்கிறது, ஹராம் தெளிவாக இருக்கிறது. இந்த 4 ஹதீஸ் நம்ம வாழ்க்கைக்கு போதும்ங்கறாங்க. 5 லட்சம் ஹதீசுகளை மனம் செய்த இந்த அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹ், சுன்னத்தில் பேணுதல் உள்ள இந்த அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அன்னவர்களோடு சேர்ந்திருந்த சஹல் இப்னு அப்துல்லாஹி தஸ்தரி, அந்த நல்லவரோடு சேர்ந்திருந்து ஒரு நாள் சஹல் இப்னு அப்துல்லாஹி தஸ்தரி, சூஃபிக்களை ஞானிகளின் தலைவர் சஹல் இப்னு அப்துல்லாஹி தஸ்தரி நாம முழுவதும் எப்பொழுதும் பேசுமா அல்லாஹ் நாதிரி, அல்லாஹ் ஷாஹிதி, அல்லாஹ் மஹி. இது அற்புதமான திக்ர். அல்லாஹ் நாதிரி, அல்லாஹ் ஷாஹிதி, அல்லாஹ் மஹி. வாழ்க்கை ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருந்த அந்த சஹல் இப்னு அப்துல்லாஹி தஸ்தரி அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி போய் சொன்னாங்கன்னா, உலகத்திலே அற்புதமான விஷயங்களை சொன்னீர்கள், உங்கள் நாக்கை நீட்டுங்கள், நான் கொஞ்சம் மித்தப்பட்டு கொடுக்கிறேன். நாக்கை நீட்டுங்கள், அனுமதி கொடுக்க வேண்டும். நம்ம ஊர்ல அதெல்லாம் நடக்குமா இல்லையா? அன்புக்குரியவர்களே, அஜர்த்து கொஞ்சம் எச்சிய துப்பி அவர் மேல தடை விட்டாருன்னா அதோட கபிரஸ்தானுக்கு போயிட வேண்டியதான். நாக்கில முத்தமிட்டார்கள், அதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை ஜொலித்தது என்று வரலாறு பேசுகிறார். வாழ்க்கை ஜொலித்தது. அல்லாஹ் அக்பர். அன்புக்குரியவர்களே, அதே மாதிரி அப்துல் வாஹித் மைமுனா, இந்த அப்துல் வாஹித் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வித்தியாசமான ஒரு உலகத்திற்குள்ளே உங்களோடு நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் இல்லையா? ஏன்னா மெஞ்ஞானத்துக்குள்ளே நம்ம போனது இல்ல. அப்ப மெஞ்ஞானிகள் எப்படி வாழ்ந்தார்கள்? அப்துல் வாஹித் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்திலே தன் மனைவி யார் என்று பார்க்க வேண்டும். நம்ம இங்கேயே மனைவி வேணாம்னு சொல்ற இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிற, வீட்டில் நடக்கிற சண்டைகளை எல்லாம் பார்க்கும்போது தயவு செஞ்சு கல்யாணமே வேணாம் என்று சொல்லுகிற இளைஞர்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறார்கள். அங்கேயும் போய் கல்யாணமா அப்படின்னு கேட்காங்க. அப்ப அப்துல் வாஹித் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் சொர்க்கத்தில் என் மனைவி யார்? கடைசியில் அவர்களுக்கு சொல்லப்பட்டது மைமூனா, எந்த இடத்தில் இருப்பார்கள் பார்க்க வேண்டும். கடைசியில இஷாரா செய்யப்பட்டது, இருக்கிற இடம் அறிவிக்கப்பட்டது. நேரா போனாங்க, அங்கு பார்த்தால் அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆடும் ஓனாயும் ஒன்றாக மேய்ந்து கொண்டிருக்கிறது. ஆடும் ஓனாயும் எனக்கு மேய்மா, ஆடும் ஓனாயும் ஒன்றாக மேய்கிறது. அல்லாஹ் அக்பர். இதை பார்த்துட்டு ஆச்சரியம். அந்த அம்மா தொழுதுகிட்டு இருக்குது. இந்த அப்துல் வாஹித் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் தொழுது சலாம் கொடுத்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும்னாரு. நாம சந்திக்கிற இடம் சொர்க்கம், இங்கேயே வந்தீங்கன்னு அந்த அம்மா. நாம 2 பேரும் சந்திக்கிற இடம் சொர்க்கம், இங்கேயே வந்தீங்க. சரி, நான் வந்துட்டேன் ஒரு ஆர்வத்துல. இந்த ஆடு ஓனாயும் எப்ப சண்டை போடும், எப்ப சாப்பிடும் அப்படின்னு ஒரு மசாலா கேட்கிறாங்க. ஆடும் ஓனாயும் எப்பொழுது சண்டை போடும், எப்பொழுது சாப்பிடும்? எல்லா இடத்துலையும் சாப்பிடுமே, இங்க சாப்பிடுறது இல்லையே. எனக்கும் அல்லாவுக்கும் உள்ள ஒப்பந்தம் எப்பொழுது முறிகிறதோ அப்பொழுது சாப்பிடும். என் தொடர்பு என் ரப்போடு இருக்கிறது, என்னை படைத்தவனோடு இருக்கிறது. அதனால் ஒரு காலத்திலும் என்னை சேர்ந்திருக்கிற எதையும் யாரும் சாப்பிட அனுமதி இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த தொடர்பு என்பது பெரிய சக்தி. இதை விளக்குவதற்கு நேரம் இல்லை. நல்லோர்களின் தொடர்பு ஒரு பெரிய சக்தி. அல்லாஹ் அக்பர். பெருமானார் சபையிலே உட்கார்ந்து பேசினால்
வாழ்க்கையில எனக்கு ரொம்ப 3 விஷயம் பிடிக்கும். எனக்கு நறுமணம் சொன்னாக்க ரொம்ப பிடிக்கும். என் மனைவிமார்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். குர்ஆன் சலா. ஆனால் என் கண்குளிர்ச்சியே தொழுகையில் தான் இருக்கிறது. சும்மா சாதாரணமா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். உடனே பக்கத்துல இருந்த அபூபக்கர் இல்ல உங்களுக்கு 3 பிடிக்கும்னா அப்ப எனக்கு தான் 3 பிடிக்கும்னாங்க. அந்த பக்கத்திலே தொட்டிக் கொள்ளும். என்ன பிடிக்குமா? நதுரு இலைக்குள் ஜுலூஸ் வைலிகளை இன்ஃபாம் மாலியடை. உங்களை பார்த்துக் கொண்டே இருப்பது எனக்கு பிடிக்கும் நாயகமே. உங்களுக்கு நேராக அமர்வது எனக்கு பிடிக்கும் நாயகமே. என் பொருளாதாரம் முழுக்க உங்களுக்கு செலவழிப்பது நன்கு பிடிக்கும் நாயகமே. சொல்லி முடிச்ச 10 உமர் ரலியல்லாஹு அப்ப எனக்கு தான் 3 பிடிக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன அம்ரு பில் மஅரூஃப் வலவுகான சிர்ரா நஹீயுன் அனில் முன்கர் வலவுகான ஜஹரா கவுலுல் ஹக்கி வலவுகான முர்ரா. நல்லதை ஏவுவது, தீமையை தடுப்பது, சத்தியத்தை சொல்லுவது எவ்வளவு கசப்பாக இருந்தாலும் சத்தியத்தை சொல்லியே தீர வேண்டும் எனக்கு பிடிக்கும். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அப்படின்னா எனக்கு தான் பிடிக்கும். அப்துல் சலாம் அத்ஐபு தாம் ஸலாத்துல் லைலி வன் நாஸ் நியாம். பார்த்தவர் தெரிந்தவர் தெரியாதவர் எல்லோருக்கும் சலாம் சொல்வது, ஏழை எளியவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பது, எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் தொழுவது எனக்கு பிடிக்கும். அழிவில் எல்லாம் பார்த்தாங்க அம்மா எனக்கு தான் பிடிக்கும். அந்த ஒரே ஒருத்தருடைய எண்ண அலை நல்லோரின் தொடர்பு எப்படியெல்லாம் பாய்கிறது. அழிவில் எனக்கு முடியும். ரசூலுல்லாஹ் என்னன்னு கேட்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அழிவில் எல்லாம் சொன்னாங்களா? அஸ்ஸியாம் ஃபி ஸைஃப். அஸ்ஸியாம் கோடை காலத்தில் நோன்பு வைப்பது. இக்ராமுல் ரைஃப் அவங்களுக்கு ஆசை இல்லை, ஆனா விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்வது. லர்பு அனாக்கி முஸ்லிக்கின் பிஷைஃப். முஸ்லிக்கிங்களுடைய கழுத்தை எடுப்பது எனக்கு நன்கு பிடிக்கும். சொல்லி முடிக்கல ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்களா? அப்ப எனக்கு தான் 3 பிடிக்கும். ஜிப்ராயில் வந்து இங்க பேச்சு முடியவில்லை, ஜிப்ராயில் வந்து விட்டார். தப்லீக் ரிசாலா அதாஉல் அமானா குப்புல் மசாக்கி. அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த ரிசாலத்தை கொண்டு வந்து கொடுப்பது, நபித்துவத்தினுடைய அந்த கட்டளைகளை கொண்டு வந்து கொடுப்பது எனக்கு பிடிக்கும். அமானிதங்களை நிறைவேற்றுவது எனக்கு பிடிக்கும். ஏழைகளின் நேசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லிட்டு சொன்னாங்களா? அல்லாஹ்வுக்கு 3 பிடிக்குமா சொல்லி விட்டான். அல்லாஹ்வுக்கு 3 பிடிக்குமா அல்லாஹ் சொல்லி விட்டான். என்ன விஷயங்கள்! அல்லாஹ் அக்பர். நல்லோரின் தொடர்பு எவ்வளவு பெரிய வேலையை செய்யும். லிசானும் தாக்கே திக்ர் செய்கிற நாவு அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? கல்புன் ஷாக்கிர் நன்றி செலுத்துகிற உள்ளம் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? பதருன் அலல் பலாஇ சாபிர் உடலுக்கு ஏற்படுகிற சோதனையில் பொறுமையாக இருப்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் யோசிக்கிறோம். இந்த தொடர்பு, நல்லோர்களின் தொடர்பு வருகிற போதுதான் ஞானத்தின் வாசலில் நாம் நுழையப் போகிறோம் என்று பொருள். மெஞ்ஞானத்தை ஒருவர் பெற வேண்டுமானால் முதலில் நல்லோரின் தொடர்பு வேண்டும். அதுக்கு அடுத்து 2வது பயிற்சி. முதல் பயிற்சியே தக்வா. இன்னைக்கு நமக்கு தக்வாவை பத்தி தெரியுமா இல்லையா? ஒவ்வொரு ஜும்மாவிலையும் அஜத் இத்தகுல்லா சொல்லிட்டே இருக்காரு. எல்லாரும் நல்ல புள்ளா தானே போட்டுட்டு வர்றோம். எதுக்கு அஜத் இத்தகுல்லாவே பேசிட்டு இருக்கிறாரு இல்லையா என்று நினைக்கிறேன்னா அன்புக்குரியவர்களை என்னை பார்க்கிறோம். தக்வா மெய்ஞானத்தை பெற வேண்டுமானால் இதற்கான முயற்சிகள் வேண்டும். இந்த முயற்சிகளை செஞ்சா முன்னாடி இருக்கிற ஒரு இதயத்தையும் பார்க்கலாம், வானமண்டலத்திற்கு மேலையும் பார்க்கலாம். அவ்வளவு ஆற்றல் மனிதனால் முடியுமா? முடியாதா? முடியும் இல்லையா? சர்க்கஸ்ல போய் மிருகத்தோட மிருகமா சேர்ந்து அதோடு சேர்ந்து விளையாடுகிற இந்த மனிதன் ஏன் ரப்போடு சேர முடியாது? ஏன் ரப்போடு சேர முடியாது? ஒரு வளையத்துக்குள்ள சிங்கத்தையும் புலியையும் நுழைய வைக்கிறான். ஒரு சேர்ல யானையை நிற்க வைக்கிறான். அவ்வளவு முயற்சிகளை செய்கிறான். இந்த முயற்சியை என்னை அடைவதற்கு செய், கண்டிப்பாக முடியும். நான் வானவீதிகளை உனக்கு காட்டுகிறேன் ரப்பு சொல்லுகிறான். ஆனால் நாம் அதற்கான முயற்சிகள் எதுவுமே செய்யல. தக்வா, இறையச்சம். அல்லாஹ் அக்பர். அப்துல்லாஹ் கஸ்தரி ஸஹல் இப்னு அப்துல்லா அவரை பார்க்கிறதுக்கு ஒருத்தர் வந்தாராம். வந்து உள்ள நுழைஞ்சா வீட்டுக்குள்ள பாம்பு போகுது. நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு வச்சுன்னா என்ன ஆகும்? இவர் வீட்டுக்குள்ள இருந்து வந்துருவார் இல்லையா? ஒரு வாரத்துக்கு உள்ளே நுழைய மாட்டார். போச்சா போகலையா? அப்ப பார்க்க வந்தவர் கூட்டுக்குள்ள பாம்பு போனவர் பயந்துட்டார். அப்ப ஸஹல் இப்னு அப்துல்லாஹ் கஸ்தரி சொன்னார்களா, ஏன் பயப்படுகிறார்? நம்மை போட்டு அதுக்கு ஒரு படைப்பு தானே. அந்த படைப்பை கேட்டு பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கிறது என்று அது வாட்டுக்குள்ள இருக்குது. அது வேலை அது செய்யட்டும், நம்ம வேலையை நாம செய்யணும்னாங்க. இதுதான் இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு. எதுவும் அல்லாஹ்வை பயப்படுபவர்களை தொடக்கூட முடியாது. தொடக்கூட
ஓடிப்பாருன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நாய் துரத்தினாலே நம்மால் ஓடுற ஓட்டம் இருக்கே, பைக்கோட ஸ்பீடா ஓடுவான் இல்லையா? புலி துரத்துச்சுன்னா எப்படி ஓடிப்பாரு? ஓடி வந்து அபுல்ஹைல் வீட்டுக்குள்ள விழுந்தான். விழுந்த உடனே அபுல்ஹைல் என்ன, உங்களை பார்க்க வந்தேன் பாருங்க, புலி துரத்திட்டு இருக்குது, நான் செத்துருக்கேன். இவங்க வெளியே போய், ஏன் விருந்தாளிய ஏன் நீ துரத்திட்டு இருக்கிற, ஏன் விருந்தாளி நீ ஏன் துரத்திட்டு இருக்கிற, உன் வேலையை பாரு சொல்லிட்டு சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் கஸீரூன் வல் முத்தகூன ஃபீஹிம் கலீலூன். கலிமா சொன்னவர்கள் உலகத்தில் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தக்வா உள்ளவர்கள் உலகத்தில் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் அன்தும் லாஹிரூன் வ நஹ்னுல் பாத்தினூன். வெளிரங்கத்தை மட்டும் வெளிரங்கத்தில் இஸ்லாமியர்களாக வாழ்கிறீர்கள். நீங்கள் மற்ற பொருட்களை கண்டு பயப்படுகிறீர்கள், ஆனால் எங்களை கண்டு எல்லாம் பயப்படுகிறது. இதற்கு காரணம் இறையச்சம். உள்ளத்தில் ரப் இருக்கிறான். தக்வா. இந்த தக்வா நம்மிடத்தில் எவ்வளவு வந்திருக்கிறது அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். எவ்வளவு வந்திருக்கிறது தக்வா? தக்வான முதல்ல எதுக்கு சொல்றது? அலிவலி அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, நானும் சேர்ந்ததற்கு பேர் தான் தக்வா. அந்த நாள்ல எவ்வளவு நம்மகிட்ட இருக்கு? எல்லாம் 25 25 25 25 4 25 சேர்ந்தாக்க தக்வா 100%. முதல்ல கௌஃபு மினல் ஜலீல், அல்லாஹ்வின் பயம். அல்லாஹ்வை பற்றிய பயம் நம்முடைய உள்ளத்திற்குள் எவ்வளவு வந்திருக்கிறது இல்லையா? ரப்பின் பயம். இரண்டாவது அமல் பித்தன்சி, குர்ஆனின் படி அமல் செய்யுதல். குர்ஆன்ல ஏதாவது ஒரு வசனத்தின்படியாவது அமல் செஞ்சிருக்கிறோமா? 6666 வசனம் இருக்கு. அதுல இருந்து ஏதாவது ஒன்றை எடுத்து இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையை நான் அமைத்திருக்கிறேன் ஹஸரத் சொல்ல முடியுமா? மூணாவது அரிலாபில் கலீல், குறைவானதை பொருந்திக் கொள்ளுதல். எவ்வளவு வந்தாலும் நமக்கு பத்தலைன்னு சொல்றேன் தவிர அல்லாஹ் கொடுத்த கம்மியையும் பொருந்தி வாழுதல். அல்-இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீம், மறுமைக்கான தயாரி. நாளைக்கு மௌத் ஆயிட்டா சந்தோஷமா, மலக்குல் மௌத் வரும்போது அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு தயாரானால் அவர் முத்தகி, தக்வா உள்ளவர் அர்த்தம். இந்த 4 அம்சங்களின் கலவைக்கு பேர் தான் தக்வா. அல்லாஹ் அக்பர். அப்ப இந்த தக்வா இருந்தால் விஞ்ஞானத்தினுடைய முதல் படிக்கட்டை அடைந்திருக்கிறார். விஞ்ஞானத்தினுடைய இரண்டாவது ரியாவா பயிற்சி என்னவென்றால் அன்புக்குரியவர்களே, உடல் தூய்மை, இஹ்லாஸ். விஞ்ஞானத்தினுடைய இரண்டாவது பயிற்சி. தக்வா கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு மனிதன் ஞானம் பெற வேண்டுமானால் மனதை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு குப்பை இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு குப்பை. ஒரு வியாபாரத்துக்கு வர்றான், கடைக்குள்ள நுழையலான்னு சொன்னாக்கா இவன் வாங்குவானா வாங்க மாட்டானா, நல்ல நல்ல எண்ணத்தோடு வாங்கிட்டு போகணும்ல. முகரையை பார்த்தாலே வாங்குற மாதிரி தெரியல, நப்சு சொல்லும். இந்த மூஞ்சியை பார்த்தாலே வாங்குற மாதிரி தெரியல, அப்படி அதனால எடுத்து போட மாட்டாங்க, அப்படி திரும்பிக்குவார். இந்த மனசுக்குள்ளே ஏராளமான குப்பைகள், இதையெல்லாம் தூக்கி எறிகிற கலை ரியாவா. உடலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பயிற்சிகள் மேற்கொள்கிறோம். மனப்பயிற்சி எத்தனை மேற்கொண்டிருக்கிறோம்? இந்த மனதை சுத்தமாக வைக்கிற கலைக்கு பேர் தான் மெய்ஞானம். அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். இப்ராஹிம் அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா எவ்வளவு அழகாக சொல்கிறார்கள். ஒரு பாத்ரூம் போனாங்க, அன்னையில இருந்தே பாத்ரூமுக்கு காசு வாங்குறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இல்லையா, ஹம்மாமுக்கு போறாங்க அவசரமா, சிறுநீர் கழிப்பதற்காக சென்றால் காசு கொடுக்காம இங்க போக முடியாது. அப்ப இப்ராஹிம் அதிகம் சொல்றாங்க, ஷைத்தான் வீட்டுக்கு போறதுக்கே காசு, ஆனா ரப்பின் வீட்டுக்கு செல்வதற்கு நாம் வெறுமனே செல்லுகிறோமே. ரப்பின் வீட்டுக்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த ரப்பை சந்திக்க செல்லுகிற போது உள்ளத்தை சுத்தமாக வைத்து விட்டு செல்ல வேண்டாமா? இப்ராஹிம் அதிகம் சொல்லுகிறார்கள், ஷைத்தான் வீட்டுக்கே காசு கேட்கும் போது ரப்பு வீட்டிலே எப்படி இலவசமாக நுழைவது, இவ்வளவு குப்பைகளை வைத்துக் கொண்டு எப்படி நுழைவது? கை கால்களை ஒளி செய்து விட்டு சுத்தப்படுத்துகிறோம், உள்ளத்தை சுத்தப்படுத்தி ரப்பை சந்தித்தோமா என்று கேட்கிறார்கள் இப்ராஹிம் அதிகம். அல்லாஹ் அக்பர். பிறகு எங்கே விஞ்ஞானம் பிறக்கும் என்று கேட்கிறார்கள் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல 2 சஹாபி, வித்தியாசமான சஹாபிகள். சஹாபிகளுடைய வரிசையில இந்த உம்மத்து தெரிய வேண்டும். துல் பிஜாதைன், அந்த சஹாபிக்கு பேரு என்னன்னா துல் பிஜாதைன். அவர் எப்பயுமே 2 ட்ரெஸ் தான் போடுவார். ஒரு வெள்ளாடை, தைக்கப்படாத 2 ஆடைகள், யாராம் கட்ட மாதிரியே இருப்பார். யாராம் எப்படி இருக்கும் அதே மாதிரியே துல் பிஜாதைன். பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்து எப்பயுமே சத்தமா அல்லாஹ் 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 அல்லாஹ். உமர் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாயகமே இவர் கத்திட்டு இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் டிஸ்டர்பா இருக்கு,
எப்ப பார்த்தாலும் ஆள்லாம் பாக்குறது இல்ல. இவர் பாட்டுக்கு உட்காந்து சவுண்ட் விட்டு விட்டுக்கிறார். அல்லாஹ் 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 பத்தி அவருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும்ல. அமைதியா இருக்க சொல்லுகிற சொல்லு, அமைதியா இருக்க சொல்லுகிற சொல்லு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் அல்லாஹ்வாலா, அவரோடு மோத வேண்டாம். அவர் அல்லாஹ்வாலா, அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் இருக்கிற நெருக்கத்தை முறிக்க வேண்டாம். அல்லாஹு அக்பர். அவருக்கு மரணம் ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே கிடைக்கிறது. மௌத்தாகி ரசூலுல்லாஹ்வை கபர்ல இறங்கி சில பேர்த்த அடக்கி இருக்கிறாங்க. 4 பேர் தான், அதுல இவர் ஒருத்தர். ரசூலுல்லாஹ் அடக்குறாங்க. மேலே ரசூலுல்லாஹ் ஏறலாம் நினைச்சு தலையை தூக்குறாங்க. 2 சொட்டு கண்ணீர் உள்ளே விழுகிறது. யார் என்று பார்க்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்ணீர். இவரை சொல்லி வைங்கன்னு சொன்ன உமர் ரலியல்லாஹு தஆலாவின் கண்ணீர். உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ரசூல் ஏன் அழுகிறீர்கள்? இந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்க கூடாதா என்று நினைக்கிறேன். நீங்களே எனக்கு குடுப்பாட்டி தொழுகை நடத்தி அடக்கி இருப்பீர்களே ரசூலே. என்ன ரசூலே? அவர் உள்ளம் முழுக்க ரப்பை வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னதான், உள்ளம் முழுக்க ரப்பை வைத்திருக்கிறார். இதுக்கு மேல என்ன வார்த்தை வேண்டும்? நாலாவது தவக்குல் அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை. அல்லாஹு அக்பர். நல்லோர்களுடைய வரலாறுகளை கொஞ்சமாவது நம்ம படிக்கணும். கொஞ்சம் லேசா உள்ள வருமா இல்லையா? உடனே எல்லா படிக்கட்டையும் தாண்டிட முடியாது. இந்த பயிற்சிகள் தவக்குல், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, மெய்ஞானத்திற்கான 4வது படிக்கட்டு. இந்த தவக்குல் எப்படி இருக்கும் தெரியுமா? மாரூஃபே கர்ஹி, ஹாரூன் ரஷீத் காலத்துல நிறைய இறைநேசர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அவரை பத்தி தப்பும் தவறுமா போட்டு விட்டாங்க. மாரூஃபுல் கர்ஹியை பத்தி ஹாரூன் ரஷீத் என்ன செஞ்சாருன்னா, அவர்கிட்ட இருந்த கழுதையில ஒரு கழுதை ரொம்ப மோசமான கழுதை, அதுல உட்கார வச்சு ஆளை திண்டு போய் எதுக்காவது அடிச்சு சாக வச்சிடும். அந்த கழுதையில ஏற்றி விட்டுருங்க. இவருக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் தான். மாரூஃபே கர்ஹிக்கு பனிஷ்மெண்ட் சூ பதலத்தை சூ. அந்த மோசமான கழுதையில உட்கார வச்சா மாரூஃபுல் கர்ஹி ஏன் உட்கார்ந்தோன்னு அந்த கழுதை சொல்றதெல்லாம் கேட்குது. மோசமான கழுதை மாரூஃபுல் கர்ஹி என்ன சொல்றாரோ நில்லு அப்படின்னா நிக்குது, உட்காருன்னா உட்காருது, படுன்னா படுக்குது. வந்து சொல்றாங்க, என்னங்க அது சொல்றதெல்லாம் இந்த கழுதை கேட்குது. அப்படியா? அந்த பாலடைஞ்ச வீட்டுல கொண்டு போய் சாத்திருங்க, 1 வாரம் திறக்கவே திறக்காதீங்க, என்னமோ ஆகணும். பாலடைஞ்ச வீட்டுல கொண்டு போய் சாத்திடுறாங்க. 1 வாரத்துக்கு பின்னாடி பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா எல்லாம் பசுமையாக இருக்கிறது, நிறைய படங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இப்பதான் ஹாரூன் ரஷீதுக்கு ஞானம் பிறக்கிறது. ஹாரூன் ரஷீத் எப்பொழுது விஞ்ஞானியாக மாறினார்? அதற்கு காரணம் மாரூஃபுல் கர்ஹியின் தொடர்பு. கழுத சொல்றதை கேட்குது, பாலடைந்த இடமெல்லாம் சோலையாக மாறி இருக்கிறது. இப்ப ஹாரூன் ரஷீது சொல்லுகிறார், இந்த ஹாரூன் ஒருவரை கேவலப்படுத்த நாடினார், ஆனால் அல்லாஹ் ஒருவரை கண்ணியப்படுத்த நாடினார். அதனால் அல்லாஹ் தான் ஜெயிப்பானே தவிர இந்த ஹாரூன் தோற்றுவிட்டான். அதனால் என்னை நான் மாரூஃபோடு இணைத்துக் கொள்கிறேன் சொன்னார்ல. பண்புக்குரியவர்களே, இது ஒரு தனி அற்புதமான பாதை. அடுத்து சபர். அல்லாஹு அக்பர். 5வது படிக்கட்டு, விஞ்ஞானத்தை அடைவதற்கு சபர், பொறுமை ரொம்ப அவசியம். 30 வருஷம் ஷாஹிப் இப்னு அப்துல்லாஹ் தஸ்தரி, பக்கத்து வீட்டுக்காரன், நெருப்பு வணிகி, பக்கத்து வீட்டுக்காரன். இவர் சக்கராத் ஹால்ல இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் கூட சக்கராத் ஹால்ல இருக்கும்போது கூப்பிட்டாரு. வந்த உடனே, என்னங்க, இல்ல நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறக்க போகிறேன், ஆனால் 30 ஆண்டுகளாக உங்கள் வீட்டினுடைய கழிவு நீர் என் வீட்டுக்குள் தான் வந்து நிற்கிறது. தினமும் அதை நான் எடுத்து சுத்தம் செய்வேன். ஒரு பாத்திரத்தை வச்சு எடுத்து நான் 30 வருஷமா இதை செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் மரணமாக போகிறேன். இனிமேல் சுத்தம் செய்வதற்கு ஆள் இல்லை. இனி நீங்கள் அதை சரி செய்து கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் உங்களை அழைத்தேன். அல்லாஹ் அக்பர். இதை பார்த்துட்டு கேட்டவன பக்கத்து வீட்டு மஜூசி கையை பிடித்த 30 ஆண்டு காலமாக பொறுமையாக இருக்கு. இன்னைக்கு பக்கத்து வீட்டுல இருந்து லேசா ஒரு சொட்டு தண்ணி வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இந்த வேலையில ஆகாது இல்லையா? இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா பில்டிங் டேமேஜ் ஆயிரும். 30 ஆண்டு காலம் அதே இடத்தில் இஸ்லாத்தை ஏற்றார் என்ற வரலாறை பார்த்தோம். தௌபா 6வது படிக்கட்டு. அல்லாஹ் அக்பர். நம்முடைய முன்னோர்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் அழுது பாவ மன்னிப்பு கேட்டார்கள், அதன் விளைவு எப்படி அவர்கள் சிறந்தவர்களாக மாறினார்கள். சிறிய சக்தி ரஹ்மத்துல்லாஹி தஆலா பெரிய கடை, பெரிய வியாபாரி. இறைநேசர்கள் நிறைய பேர்கள் வியாபாரிகளாக இருந்திருக்கிறார்கள், பெரிய வியாபாரி. அப்ப ஒரு நாள் கடுமையான தீப்பிடிப்பு ஏற்படுகிறது. எல்லா கடைகளும் தீயிலே
கரிந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தர் வந்து சொன்னாரு, உங்க கடை சரி, உங்க கடை எல்லாம் எரிஞ்சிருச்சு, உங்க கடை மட்டும் தப்பிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வுக்காக 30 ஆண்டுகள் இஸ்திக்ஃபார் செய்தார்கள். சுயநலத்தோடு வாழ்ந்து விட்டேனே, மற்ற கடைகள் எல்லாம் எழுந்திருக்கிற போது நான் எப்படி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம்? இன்னா லில்லாஹி வல்லவா சொல்லி இருக்க வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற போது எனக்கு மட்டும் ஆனந்தம். நான் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன், ஆனால் மற்றவர்களின் மனதை புண்படுத்தி விட்டேனே என்று இந்த ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு 30 ஆண்டுகள் இஸ்திக்ஃபார் செய்தார்கள். அல்லாஹு அக்பர். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இதுக்கு அடுத்த ஒரு படிக்கட்டு இருக்கிறது இஹ்சான். அல்லாஹு அக்பர். இஹ்சானுடைய தன்மை இது அனாதியான. ஷைபான் ராஹி பொதுவாகவே ஷாகிர் ரஹ்மத்துல்லாஹ், அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் ரெண்டு பேருமே உஸ்தாத் மாணவர். ஷாகிர் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய மாணவர் தான் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ். ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கும்போது ஷைபான் ராஹி வர்றாங்க. ஷைபான் ராஹியை பார்த்தோன்னா அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் பொதுவாக மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு மாதிரி ஆடுறத கேள்வி கேட்பாங்க. பார்க்கறதுக்கு பங்கர மாதிரி இருக்கிறாரு, நான் கேள்வி கேட்க போறேன். அப்ப ஷாகிர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, வித்தியாசமா பதில் வந்தா நீ தான் மாட்டிக்குவே, வேணாம், கேட்டுலாம் கேட்க வேணாம். இல்ல கேட்கிறேன், ஒரு ஆள் 5 நேர தொழுகையில ஒரு நேர தொழுகையை மறந்துட்டாரு, எந்த தொழுகைன்னு தெரியல, என்ன செய்யறது கேட்டாரு. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை, அதுல ஒரு நேர தொழுகையை மறந்துட்டாரு. மறந்த தொழுகை எதுன்னு தெரியல, சுபஹான வர அஸரா மக்ரிபா இஷா ஏதோ ஒண்ணு மறந்துட்டேன், அது எந்த தொழுகையை தொழுவது என்று கேட்க வேண்டும். மறந்த தொழுகை தானே தொழுகணும், அப்ப எதுன்னு கேட்கலாம் என்று கேட்டவுடன் வந்ததே கோபம் ஷைபான் ராஹிக்கு. அல்லாஹ்வை மறந்து உலகத்திலே வாழ்பவன் மனிதனா? 5 நேரத்தை திருப்பி தொழுந்து போயிட்டாங்க. ஏதோ ஒண்ணு சொல்லுவார்னு பார்த்தாக்கா 5ஐயும் சேர்த்து சொல்றாரு. அடுத்து சரி, ஒரு ஆடு 40 ஆடு இருந்தா ஒரு ஆடு ஜகாத் கொடுக்கணும், இது சரிதானே அப்படின்னு முட்டாள் அஹ்மத் இப்னு ஹம்பலை பார்த்து, அவர் பெரிய அறிவாளி, 40 ஆட்டையும் கொடுத்துட வேண்டியதானே, அல்லாஹ் தானே கொடுத்தான், அல்லாஹ்வுக்காக என்று கேட்கிற போது 40ஐயும் கொடுத்து விட வேண்டியது தானே, அது என்ன 40இல் 1? அப்பதான் சொன்னாங்க இமாம் ஷாஃபி, அவர்கிட்ட மோத வேணாம்னு சொன்னா இல்லையா? இப்ப இறை நேசர்களின் வழி அகாதியான. இப்ப விஞ்ஞானமும் குர்ஆனில் இருக்கிறது, விஞ்ஞானமும் குர்ஆனில் இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, விஞ்ஞானம் நம்மோடு சேர்ந்து கொள்ளும், விஞ்ஞானத்திற்கு பயிற்சி எடுக்க வேண்டும். இறைநேசர்களின் தொடர்போடு வாழ்ந்து அல்லாஹ்வின் ஆலயத்தில் இணைந்து அல்லாஹ்வின் அருளை பெற்ற விஞ்ஞானிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது